சரி, ஓகே. சரிம்மா, அதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க ஏபிசி சொல்லுங்க பாப்போம். நமக்கு எங்க வச்சா சரிம்மா, இப்போ நம்ம என்ன பண்றோம், ஏபிசின்னு முக்கோணம் வந்துருச்சு. இதுல நம்ம பாயிண்ட்ஸ் குறிக்க வேண்டியதான். பாயிண்ட் சொல்லுங்கம்மா. ஏயோட புள்ளி சொல்லுங்க. -3, ஓகே. பி 0 10, -2 -2. சி 12, 3. ஓகே, ஓகே. இப்போ ஏல இருந்து குத்துக்கோடு கேக்குறாங்க. ஏல இருந்து குத்துக்கோடா, அப்ப என்ன பண்ணணும், பிக்கும் சிக்கும் ஃபர்ஸ்ட் பிக்கும் சிக்கும் எம் கண்டுபிடிக்கணும். M1 ஃபார்முலா சொல்லுங்க. 2 புள்ளி கொடுத்தா எம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ரெண்டு புள்ளி கொடுத்தா சாய்வு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னம்மா? y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இது வந்து நேர்கோட்டு சமன்பாடுக்கான ஃபார்முலா. நமக்கு சாய்வு ஃபார்முலா தான் வேணும். y2 minus y1 divided by x2 minus x1. அதுதான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க பாத்தீங்களா? இன்னுமே இது தெரியாம வச்சிருக்கீங்க. இந்த இதுவே முடிய போதுமா? சப்ஸ்டிட் பண்ணுமா? y2 minus y1 அப்போ plus 2y x2 minus x1 சால்வ் பண்ணா 5/2 அவ்வளவுதான். இது வந்து M1. இத வச்சு M2 எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. M1 into M2 equal to -1. இந்த ஸ்பீடுக்கு போனா நம்மளால முடிக்க முடியாது இந்த லெசன். இத அப்படியே ஈஸி மெத்தட் சொன்னேன். இத அப்படியே தலைகீழ எழுதி முன்னாடி மைனஸ் சேர்த்துக்கணும். மைனஸ் வந்தா பிளஸ் ஆயிடும், பிளஸ் வந்தா மைனஸ். இப்போ M2 கண்டுபிடிச்சாச்சு. இத வச்சுக்கிட்டு ஒரு புள்ளியும் தெரியும் நமக்கு, ஏன்ற ஒரு புள்ளி தெரியும். ஒரு புள்ளியும் ஒரு எம்மும் இருந்தா ஃபார்முலா என்ன? நேர்கோட்டு சமன்பாடு ஃபார்முலா, ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். இதான் ஃபார்முலா. y minus y1 equal to m into x minus x1. சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். y minus y1க்கு பதிலா 0. இது 0 தானே? 0. அது சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். m into m ஓட வேல்யூ இந்த மைனஸ் 2/5. x minus x1 அப்ப பிளஸ் 3. சால்வ் பண்ண வேண்டியதான். இது சால்வ் பண்ணோம்னா இது 0 அப்படியே தான் இருக்கும். இந்த 5 இங்க வந்துருச்சுன்னா -5 ஆயிரும். அப்போ பிளஸ் 5y ஈக்குவல் டு -2x plus 3. இது அப்படியே உள்ள கொடுத்து மல்டி பண்ண வேண்டியதான். அப்போ 5y ஈக்குவல் டு -2x -6 எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போயிட்டோம்னா 2x plus 5y plus 6 equal to 0. அவ்வளவுதான் ஆன்சர். இது எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்கம்மா, கரெக்டா பாருங்கம்மா. இன்னுமே ஃபார்முலா வரைக்கும் கன்ஃபியூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு புரியலன்னு தான் அர்த்தம்.
இது புரியுதா? இப்ப நான் வந்து சொல்லி கொடுத்தது ஏன்ற புள்ளி வச்சுதான். இதே மாதிரி பீன்ற புள்ளி வச்சு நீங்க தான் போட போறீங்க. அது உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஏக்கும் சிக்கும் M1 கண்டுபிடிங்க. அதை M2 மாத்தி பி புள்ளி வழியா போற மாதிரி வச்சு சமன்பாடுல சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான். போடுறீங்களா? இதே சம்மாக்கா. இதே சம் பில இருந்து வர மாதிரி. இப்ப ஏல இருந்து வர்றதுனால பிக்கும் சிக்கும் நம்ம சாய்வு கண்டுபிடிச்சோம். இப்ப பில இருந்து வந்தா ஏக்கும் சிக்கும் நீங்க சாய்வு கண்டுபிடிக்கணும். போடுறீங்களா? சரிம்மா. 8th சம்பவமா? 8th நீங்களே போடலாம். மைய குத்து கோட்டின் சமன்பாடுன்னு கேக்குறாங்க. வேணாம், அது உங்களுக்கு இருங்க நான் சொல்றேன். நான் பேசுறது கேக்குதாமா? கேக்குதுக்கா. கேக்குதா? நெட் வேற சதி பண்ணுது. வெயிட், ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா பாருங்க. தெரியுதுக்கா.
சரிம்மா, இந்த இது ஈஸி தான். அடுத்து உள்ளது பாருங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 புள்ளி தான் கொடுத்திருக்காங்க. 2 புள்ளியை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட மைய குத்து கோடு சமன்பாடு கேக்குறாங்க. மைய குத்து கோடு அப்படின்னா என்னன்னா, மைய குத்துனா சென்டர்ல தான் மீட் பண்ணும். ஆனா 90 டிகிரியாவும் இருக்கும். 2 கண்டிஷனுமே அப்ளை ஆகும். இப்ப ஏபிசின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஏபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம அந்த வேல்யூ வச்சுக்க வேண்டியதான். இப்ப இதுதான் ஏ, இது பின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுக்கோங்க. ஏக்கும் பிக்கும் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சுக்கிட்டு ஏக்கும் பிக்கும் சாய்வு கண்டுபிடிங்க. ரெண்டுத்தையும் வச்சு இந்த கோட்டோட சமன்பாடு கண்டுபிடிச்சுக்கலாம். இத வச்சு M1 கண்டுபிடிங்க. இதவே M2 மாத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நடுப்புள்ளி கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு புள்ளியும் கிடைச்சிரும். இப்ப Dன்னு வச்சுக்கோங்க. இந்த புள்ளியும் கிடைச்சிரும். இப்ப புள்ளியும் இந்த சாய்வையும் வச்சு சமன்பாடு கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாடல் தான். பாயிண்ட் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கான்செப்ட் புரியுதாமா என்ன சொல்ல வரேன்னு? மைய குத்து கோடுனா சென்டராவும் இருக்கும், 90யும் இருக்குமா. ஏபி புள்ளி வச்சு டி புள்ளி கண்டுபிடிச்சுக்கோங்க. இந்த ஏபின்ற இந்த புள்ளியே வச்சு சாய்வும் கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த சாய்வை இந்த செங்குத்து சாய்வா மாத்திக்கங்க. மாத்திக்கிட்டு இந்த புள்ளி வழியா போகுது அப்படின்னு சொல்லி சமன்பாடு கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேவா? ஈஸி தான். ஏயோட வேல்யூ சொல்லுங்க. பேசுறது கேக்குதா? ஓகே, M1 அதாவது ஏபிக்கான சாய்வு ஸ்லோப். Plus y1 by x2 minus x1. ஸ்கிரீன் தெரியுதாமா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியுதுக்கா. இப்ப தெரியுதுக்கா. ஓகே, 3/5 minus 3/5 தான் M1. இத வச்சு M2 மாத்தி சொல்லுங்க பாப்போம். யாராவது கரெக்டா சொல்லுங்க பாப்போம். எப்படி மாத்தணும்னு சொன்னேன்? மைனஸ் 3/5 இருக்கு. அதை வச்சு M2 எப்படி எழுதுறீங்க? வெரி குட், சொல்லுங்க. 5/3. வெரி குட்மா. அங்க மைனஸ்ல இருக்கு, இங்க பிளஸ்ல போட்டுக்கிட்டு அப்படியே திருப்பி போட வேண்டியதான். 5/3. வெரி குட். நமக்கு இப்போ டி புள்ளி கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நடுப்புள்ளி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா டி கிடைச்சிரும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு. நடுப்புள்ளி ஃபார்முலா தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். y2 அப்புறம் x1 plus x2 by 2, y1 plus y2 divided by 2. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இன்னும் ஃபார்முலாஸ் தெரியாம இருக்கீங்க. y minus y1 equal to mx minus x1. அது வந்து எதுக்கான ஃபார்முலா? ஒரு புள்ளியும் ஒரு சாய்வும் கொடுத்தா நேர்கோடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. நான் கேட்டது நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. x plus x2 by 2, y1 plus y2 by 2. கரெக்ட். சால்வ் பண்ணா 2/2, minus 2/2. இதை சால்வ் பண்ணோம்னா 1, -1. இதான் ஆன்சரு. ஓகே, இதை வச்சு நமக்கு 1, -1 ஒரு புள்ளி கிடைச்சிட்டு எம்ன்ற 5/3 கிடைச்சிருச்சு. இதை வச்சு நம்ம நேர்கோட்டு சமன்பாடு இப்பதான் கவிதா சொன்ன ஃபார்முலா y minus y1 equal to m into x minus x1. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். y minus y1 ஓட வேல்யூ +1 ஆயிருது. m ஓட வேல்யூ 5/3. x minus x1 ஓட வேல்யூ -1. இதை அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். 3 இங்க போவோம். அப்ப 3y plus 3, 5x minus 5. எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போனா 5x minus 3y. இது இங்கே இருக்கும். இந்த -3 ஆப்போசிட்ல வரும். இப்போ -8 equal to 0. அவ்வளவுதான் ஆன்சர். இது ஓகேயா பாருங்க. ஓகேமா. ஓகே.
இந்த 4 சம்முக்கும் கான்செப்ட் புரிஞ்சாதாம்மா போட முடியும். இங்க என்னென்ன இருக்கு பாருங்க. 2 சமன்பாடு இருக்கு. இந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி வழியாக அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 சமன்பாடையும் சால்வ் பண்ணணும். தீர்த்து ஒரு புள்ளி கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கமா ஒய்னு ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கணும். அந்த புள்ளி வழியாகவும் இந்த நேர்கோட்டுக்கு இணையாகவும், அப்ப இந்த நேர்கோடை இணையான கோடா மாத்தணும். அந்த புள்ளி வழி போற நேர்கோட்டு சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி ஒரு புள்ளி கண்டுபிடிங்க. இதுக்கு இணையான சமன்பாடு கண்டுபிடிங்க. அந்த புள்ளியை எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நேர்கோடு சமன்பாடு கண்டுபிடிக்க வேண்டியதான். கான்செப்ட் புரியுதா? இது கான்செப்ட் புரியலன்னா போடவே முடியாதுமா. அவங்க என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். சொல்லுங்க. 2 சமன்பாடு கொடுத்திருக்காங்க. 2த்தையும் சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய்ன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க, இன்னொரு சமன்பாடு. இதுக்கு இணையான சமன்பாடை நம்மள கேக்குறாங்க. இந்த சமன்பாடு வந்து இந்த புள்ளி வழி போகுதுன்னு சொல்றாங்க. சரியா? அப்போ இந்த புள்ளிய வச்சுக்கிட்டு இதுக்கான இணையான சமன்பாடு கண்டுபிடிச்சி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இணையான சமன்பாடுனா கேன்றதை மட்டும் மாத்தி இந்த புள்ளியை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவேஷன் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாடல்ல போடணும். போடலாமா? சொல்லுங்கம்மா. அங்க ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, அது சொல்லுங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் 2 சமன்பாடை தீர்ப்போம். Seven x plus 3y equal to 2 ஈக்குவேஷன் நான் எழுதிட்டேன். 2த்தையும் சமன்பாடை சால்வ் பண்ண வேண்டியதுதான். சால்வ் பண்ணுங்க பாப்போம். இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? போக மாட்டேங்குது. சரி, இது எப்படி சால்வ் பண்றது? இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா 3ஆலையும் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா 4ஆலையும் பெருக்கிக்குவோமா? அப்படி மாத்திப்போம். அப்பதான் 1 ஆகும் ஒய். இது ஃபுல்லா 4ஆல பெருக்குனா என்னவா மாறும்? 4 7 28, 3 4 12, 4ஆல பெருக்குனா 40. இது ஃபுல்லா 3ஆல பெருக்கணும்னா 5 3 15, 4 3 12. இதால 3ஆல பெருக்கணும்னா 3. அப்படியே நம்ம கூட்டினாலே போதும். இது கேன்சல் ஆயிரும். இது 2த்தையும் கூட்டினோம்னா 13 1 43. இதுவும் 43 தான். இந்த 43 43 கேன்சல் ஆயிடுது. எக்ஸோட வேல்யூ 1. இதை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். நான் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இது 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 5 எக்ஸுக்கு பதிலா 1 மைனஸ் 4y ஈக்குவல் டு 1. இது சால்வ் பண்ணோம்னா 5 மைனஸ் 4y ஈக்குவல் டு 1. இதை சால்வ் பண்ணோம்னா மைனஸ் 4y ஈக்குவல் டு 1 மைனஸ் 5. இதை சால்வ் பண்ணோம்னா மைனஸ் 4y ஈக்குவல் டு மைனஸ் 4. இது கேன்சல் ஆயிருது. ஒய்யோட வேல்யூ 1 தான். அப்போ எக்ஸ் கமா ஒய் அந்த புள்ளி என்ன கிடைச்சிருக்கு? 1,1. ஓகே, ஒரு புள்ளி கிடைச்சிருச்சு. அடுத்து ஒரு சமன்பாடு கொடுத்திருந்தாங்க. என்ன சமன்பாடு? 13x plus 5y plus 12 equal to 0. இதுக்கு இணையான சமன்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. இதுக்கு இணை அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம எக்ஸையும் ஒய்யையும் மாத்தாம அப்படியே எழுதிக்கிட்டு இங்க என்ன இருக்கோ அதுக்கு பதிலா பிளஸ் கேன்னு போட்டுப்போம். இதுதான் ப்ரொசீஜர். இது இணை. செங்குத்துனா அப்படியே கிராஸ் பண்ணி போடணும். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காமா? ஞாபகம் இருந்தாதான் நல்லது. சரி, இது அப்படியே இப்போ ஓகேமா. இதுல எக்ஸ் ஒய்யும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு இணையான சமன்பாடு. இதுதான் ஆன்சர் வரப்போகுது. ஓகே, 13 எக்ஸுக்கு பதிலா 1 பிளஸ் 5 1 பிளஸ் கே ஈக்குவல் டு 0. சால்வ் பண்ணோம்னா 13 பிளஸ் 5 பிளஸ் கே ஈக்குவல் டு 0. கூட்டினோம்னா 18 பிளஸ் கே ஈக்குவல் டு 0. கேயோட வேல்யூ மைனஸ் 18. கே கிடைச்சிருச்சு. இதை தூக்கிட்டு போய் இந்த சமன்பாடுல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். 13x பிளஸ் 5y கேக்கு பதிலா மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான், ஆன்சர் கிடைச்சிருச்சு. சமன்பாடு ஓவர்.
இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. புரியுதுக்கா. ஓகே, இந்த கான்செப்ட் மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ இதே மாதிரி இன்னொன்னு பார்க்க போறோம். அது வந்து செங்குத்து அப்படின்னு பார்க்க போறோம். போலாமா அதுக்கு? எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே. ஓகேமா, சரி. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 2 சமன்பாடையும் தீர்த்தோம்னா ஒரு புள்ளி கிடைக்குமா? இந்த சமன்பாட்டுக்கு செங்குத்தா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செங்குத்தாக அமைக்கக்கூடிய சமன்பாடு நம்ம கிட்ட கேக்குறாங்க. இதே கான்செப்ட் தான். அந்த 2 சமன்பாடையும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, சமன்பாடு சொல்லுங்கம்மா. x plus 2y equal 12. ஓகே, இது எப்படி சால்வ் பண்றது? இது ஃபுல்லா நம்ம 3ஆல பெருக்கணும்னா, இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா 3ஆல பெருக்கினா இது 6ஆ மாறிடும். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். அப்படி இருக்கட்டும். செகண்ட் ஈக்குவேஷன் இது 2. செகண்ட் ஈக்குவேஷன்ல நான் 3ஆல பெருக்க போறேன். அப்ப இது 9x, இது வந்து 6y, இது வந்து 30. இது அப்படியே கூட்டணும்னா இது கேன்சல் ஆயிரும். அப்ப இத 14x ஈக்குவல் டு 32. 14ஆம் வாய்ப்பால் 32 வருமாமா? நம்ம எதாவது தப்பா போட்டிருக்குமா? இல்லையே, கரெக்டா தானே போட்டிருக்கோம். இப்போதைக்கு கரெக்டான்னு பாத்துக்கோங்க. எழுதி இருக்கிறது மட்டும் கரெக்டான்னு பாத்துக்கோங்க. சரி, ஓகே, கரெக்டா தான் இருக்கும். போடுவோம். இது கொஞ்சமா இப்ப கேன்சல் பண்ணுவோம். 32/14னா 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7116. 16/7 வருது எக்ஸுக்கு. ஓகே, இதை எடுத்துட்டு போயிட்டு எந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 5xக்கு பதிலா 16/7. கரெக்டா போடுறோமான்னு தெரியலையே, ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கோ. சரி, இதை மல்டிப் பண்ணி பாருங்க. 30 5 30, பேலன்ஸ் 3 8 7 6y ஈக்குவல் டு 2 மைனஸ் 6y ஈக்குவல் டு, இது அப்படியே ஆப்போசிட் சைட் போனா மைனஸ்ல போகும். இப்போ 2 மைனஸ் 80/7 வரும். இது கிராஸ் மல்டி பண்ணணும். இப்போ 6y ஈக்குவல் டு 14 மைனஸ் 80/7. இப்ப சால்வ் பண்ணா மைனஸ் 6y ஈக்குவல் டு 7 10 6 வச்சுப்போம். மைனஸ்ல இருக்கு. இது இங்க போனுச்சுன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 66/7 1/6 வரும். இதை கேன்சல் பண்ணா 11/6. அப்போ ஒய்யோட வேல்யூ 11/7 வந்திருக்கு. எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா? பாருங்க. ஓகே, இப்போ இதை எடுத்து ஒரு புள்ளி கிடைச்சிருச்சு. அந்த புள்ளி என்ன? எக்ஸ் கமா ஒய்னா 16/7 11/7 2 கிடைச்சிருச்சு. இதை எடுத்துட்டு போயிட்டு அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க. சமன்பாடு என்ன கொடுத்திருந்தாங்க? 4x மைனஸ் 7y பிளஸ் 13 ஈக்குவல் டு 0. இதுக்கு செங்குத்து பர்பெண்டிகுலர்னு கொடுத்திருக்காங்க. அப்போ அப்படியே அந்த கோஎஃபிஷியன்ட்டை மாத்தணும். கெழுக்களை மாத்திக்கோங்க, குறிய மாத்திக்கோங்க. பிளஸ் அந்த மைனஸ், மைனஸ் அந்த பிளஸ், இங்க கே போட்டுக்கணும். அவ்வளவுதான், சமன்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதுல இந்த புள்ளியை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். போடலாமா? இங்க அழைச்சிடுறேன். இப்ப அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? 7 எக்ஸுக்கு பதிலா 16/7 பிளஸ் ஒய், சாரி 4 ஒய்க்கு பதிலா 11/7 பிளஸ் கே ஈக்குவல் டு 0. நான் இதை கேன்சல் பண்ண போறது கிடையாது, ஏன்னா நமக்கு பேஸ் சமமா இருக்கணும், அதனால வேணும்ன்றதுனால.
அப்படியே மல்டி பண்ணிக்க போறேன். 6 7 42 4 ஒரு 7 7 4 11 பை 7 பிளஸ் இதை மல்டி பண்ணோம்னா 44/7 பிளஸ் கே ஈக்குவல் டு 0. இது பேஸ் சமமா இருக்கு. அப்ப மேல ரெண்டையும் கூட்டிக்கலாம். அப்போ 157 சாரி 6/7 பிளஸ் கே ஈக்குவல் டு 0. இப்ப கே தான் வேணும். இது ஆப்போசிட்ல போனா -156/7. இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ண முடியுமா? 2 14 பேலன்ஸ் 1 கேன்சல் பண்ண முடியாது. அதனால இது இப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதான், கே கிடைச்சிருச்சு. இதை எடுத்துட்டு போய் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஓகே, 7x plus 4y plus கிடையாது. இப்ப -28y minus 156 whole divided by 7 equal to 0. இந்த 7 இங்க கொண்டு போயிட்டா அதுவும் 0 ஆயிடும். அப்ப 49x plus 28y minus 156 equal to 0. புக் பேக் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்கம்மா. அவ்வளவுதான் ஆன்சர். இது ஓகேவா பாருங்க. இந்த சம் எல்லாருக்கும் போன டைம் போட்டு அதே சம் தான். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, 2 சம் இருக்கு. சரி, அதையும் பார்த்துடலாமா? இல்ல கான்செப்ட் சொல்லி கொடுத்தா போட தெரியுமா பாருங்க, இல்லைன்னா போட்டு காமிக்கிறேன். ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸிமா. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இதுல பாருங்களேன், 2 சமன்பாடு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி சந்திக்கிற புள்ளி கேக்குறாங்க. அப்ப எக்ஸ்கமாவை எப்பவும் போல கண்டுபிடிக்க போறீங்க. இந்த 2 சமன்பாடு கொடுத்திருக்காங்க, இதுவும் சந்திக்கும் புள்ளி. அதுக்கு 2 புள்ளி கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் இணைக்கும் நேர்கோட்டு சமன்பாடு கேக்குறாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நேர்கோட்டு சமன்பாடு y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி எக்ஸ் கமாவை, இது ரெண்டும் சால்வ் பண்ணி எக்ஸ் கமாவை, 2 புள்ளியும் சந்திக்கிற ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட வேண்டியதான். 11 ஓகேவா? போட்டுப்பீங்களா? ஓகே, ஈஸி தானே. 2 புள்ளி கொடுத்தா உங்களுக்கு சமன்பாடு ஃபார்முலா தெரியும், அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப 12 பாருங்க. 12ம் அதே மாதிரிதான். 2 புள்ளி இருக்கு, இது 2 சமன்பாடு இருக்கு. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி எக்ஸ் கமாவை கண்டுபிடிச்சுக்கோங்க. அடுத்து 2 புள்ளி இருக்கு. இந்த புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளி வழியாக செல்லும் சமன்பாடு. நடுப்புள்ளி வழியா, அப்போ இந்த 2 புள்ளிக்கும் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். நடுப்புள்ளி ஃபார்முலா தெரியும். x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் ஒரு புள்ளி கண்டுபிடிச்சுக்கோங்க. இந்த புள்ளி இந்த புள்ளி, இதை வச்சு ஒரு சமன்பாடு ரெடி பண்ண வேண்டியதான். 2 புள்ளி வச்சு ஒரு சமன்பாடு, அதுதான் y minus y1 divided by y2 minus y1 அந்த ஃபார்முலா. புரியுதுல என்ன சொல்ல வர? புரியுதுல? இந்த 2 கோடும் சந்திக்கிற புள்ளி, இங்க 2 புள்ளி இருக்கு, இதோட நடு புள்ளி, இது வழியா போற சமன்பாடு கேக்குறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் நடு புள்ளி கண்டுபிடிச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ஒரு புள்ளி கண்டுபிடிச்சுக்கோங்க. இதுதான் இந்த சம். இது இங்க ஒரு புள்ளி, 2 சமன்பாடு, இது 2 சமன்பாடு, இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளி. அது அப்படியே சமன்பாடு கண்டுபிடிக்க வேண்டியதான். போடுவீங்களா 11 and 12? ஓகே ஓகே, இது 4மே இம்பார்ட்டன்ட் சம்முமா. கான்செப்ட் புரிஞ்சு போடுங்க, அப்பதான் ஈஸி. சரி, இதோட உங்களோட 10th போர்ஷன் ஃபுல்லும் முடிச்சிட்டோம். நிறைய பேர் பாதியில வந்திருப்பீங்க, நிறைய பேர் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்தவங்களும் இருந்திருப்பீங்க. கடைசி வரைக்கும் இருந்தவங்க கொஞ்சம் பேர் தான். பரவாயில்ல, இருந்ததுனால
உங்களுக்கான நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே கிடையாது. நம்ம வரோம், நம்ம கிளாஸ் பாக்குறோம், நம்மளோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். சரியா? இனிமே வந்து டெய்லி டெஸ்ட் இருக்குமா? நான் என்ன சொல்றேனோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து டெய்லியும் எனக்கு டெஸ்ட் கிளாஸ்ல எழுதி காட்டணும். சரியா? எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன். இல்லைன்னா நாளே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் வந்து டெஸ்ட் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் சொல்லிருவேன். அதை எனக்கு பார்த்துட்டு கிளாஸ் டயத்துல எனக்கு டெய்லியும் டெஸ்ட் எழுதி காட்டணும். லீவே போடக்கூடாது இனிமே. சரியா? கொஞ்ச நாள் தான் இருக்கு. இம்பார்ட்டன்டான சம்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும். மேக்சிமம் அதுல இருந்து நிறைய சம்ஸ் கேட்டுருவாங்க. உங்களுக்கு தான் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும் ஆசைதான். பாருங்க 3 பேர் வந்துட்டு இருக்கீங்க. நான் எப்படி உங்களுக்கு நான் கிளாஸ் அரேஞ்ச் பண்றது? ஆள்லாம் இருக்காங்க அக்கா, அந்த எடுத்து கொடுக்கறதுக்கு. இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் ஜெராக்ஸ் எடுத்து தரீங்களாக்கா? அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஜெராக்ஸ் எடுத்து தரேன்னு சொல்லலாமா? நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறது உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னேன். சரி, நாளைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் காலையிலே போட்டு விட்டுட்டுங்க. நான் ஆபீஸ் போகும்போது உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். குரூப்ல ஏதாவது அனுப்பி விட்டுறேன். அதுக்குதான் நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து வாங்கிக்கிறோன்ற மாதிரி சொல்லிங்களா? அதான் நானும் யோசிச்சேன். எதுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வர சொன்னோம்? நானா வர சொல்லல. ஆனா நீங்க ஏதோ வரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னீங்க. அது இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்ல அந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு ஏதோ பேசிக்கிட்டீங்க. உங்க வீட்ல இருந்து எல்லாம் கால் பண்ணி கேட்டாங்களா? எனக்கு புரியல ஆக்சுவலா எதுக்கு நீங்க வர்றீங்க அப்படின்றதே. இதுதான் விஷயமா? ஓகே ஓகே சரி ஓகேமா. நாளைக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். சரியா? ஓகே ஓகேக்கா. நல்லா படிங்க. என்ன டவுட்ஸ்னாலும் கேட்டுக்கோங்க. ரெகுலரா கிளாஸ் வாங்க. நாளைக்கு லீவு. நாளை மறுநாள் வந்துருங்கம்மா. தேங்க்யூ. பாய். குட் நைட். தேங்க்யூக்கா. பாய்க்கா. குட் நைட். தேங்க்யூ. பாய். குட் நைட்மா.